ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோட்டீன் எஸ்டிமேஷனில் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரோட்டீன் எஸ்டிமேஷன் பை லாரிஸ் மெத்தடில் அந்த ஸ்டாண்டர்டினுடைய கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு கரஸ்பாண்டிங் ஆப்டிக்கல் டென்சிட்டியை கம்பேர் பண்ணி நம்ம எப்படி அன்னோன் கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சுப்போம் அப்படின்றத லீனியர் ரெக்ரெஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற இந்த எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணுற ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய ஆப்டிக்கல் டென்சிட்டி வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்றது ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டரில் ரீடிங்ஸ் எடுத்துருவோம். வழக்கமாக 5 கான்சன்ட்ரேஷனில் நம்ம எடுப்போம், S1 to S5 அப்படின்ட்டு. ஸோ இதில் நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 13 கான்சன்ட்ரேஷனில் 13 டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய கரஸ்பாண்டிங் ஆப்டிக்கல் டென்சிட்டி வேல்யூஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூவை நம்ம அடுத்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு இந்த ஸ்கேட்டர் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கேட்டரில் இருக்கிற லைன் டயக்ராமை நம்ம பிளாட் பண்ணோம். ஸோ லைன் டயக்ராம் பிளாட் பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதில் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பிளாட் ஆகுது இல்லையா, இதில் நம்ம ரைட் கிளிக் பண்ணி அடுத்ததாக என்ன பண்ணணும்னா ஆட் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு கொடுக்கணும். இந்த ஆட் ட்ரெண்ட் லைனில் இங்கே லீனியர் அப்படின்ட்டு இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்ததாக கீழே டிஸ்பிளே ஈக்குவேஷன் ஆன் சார்ட் அண்ட் டிஸ்பிளே ஆர் ஸ்கொயர்ட் வேல்யூ ஆன் சார்ட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிராஃபில் இங்கே வேல்யூ வந்துடுது பாருங்கள். ஸோ இந்த வேல்யூ எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த ஆர் ஸ்கொயர் அப்படின்றது லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இதுதான் அது. ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் அப்படின்றது லீனியர் ரெக்ரெஷன் னுடைய ரிசல்ட்டு. இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நியர் டு 1க்கு இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராங் கார்லேஷன் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.999 அப்படின்றது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1. அதனால் இது ஸ்ட்ராங் கார்லேஷன் இருக்குது ஆர் ஸ்கொயர். ஸோ அதனால் நம்ம இதை ஸ்டாண்டர்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை இந்த ஆர் ஸ்கொயர் வேல்யூ 0.1, 0.2, 0.3 அப்படின்ட்டு வருதுன்னா லீனியர் ரெக்ரெஷன் கார்லேஷன் இல்லைன்னு அர்த்தம். வேரியபிள்ஸ் டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ்க்கு இடையில் கார்லேஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்போது நம்ம அதை ஸ்டாண்டர்ட்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதே கிராஃபில் நம்மளுக்கு அடிஷ்னலாக இன்னொரு ஃபார்முலாவும் வந்திருக்கு. y = 0.007x + 0.046 அப்படின்ற இந்த ஃபார்முலா. அப்போது இந்த ஆர் ஸ்கொயர் வேல்யூ நியர் டு 1 இருக்கிறதுனால தெர் இஸ் எ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள். அதாவது வேரியபிள் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள் நம்ம எதை சொல்கிறோம்னா, இந்த ஆப்டிக்கல் டென்சிட்டியையும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேஷனையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிபெண்ட் அண்டு இண்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டுத்துக்கும் இடையில் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால we can consider the variable and that is a dependent and independent variable for the standard and find out the unknown concentration அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் இந்த ஃபார்முலாவில் y அண்டு எக்ஸ் அப்படின்றது தான் இதை இண்டிகேட் பண்ணுது, வேரியபிள் அண்டு இண்டிபெண்ட் வேரியபிள்னு நம்மளுக்கு சொல்லுது. அப்போது எக்ஸ்னுடைய வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரஸ்பாண்டிங் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்றது, அதாவது ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேஷன் அப்படின்ட்டு இங்கே ஏன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த ஏன்னு கொடுத்துருக்கிறத தான் நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். எக்ஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ y - b/m அப்படின்ற ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்மளுடைய வேல்யூவான ஆப்டிக்கல் டென்சிட்டி அன்னோன் சாம்பிளினுடைய ஆப்டிக்கல் டென்சிட்டி வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை போகிறப்போ நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் கிடைச்சிரும். அதாவது ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேஷன் நம்மளுடைய அன்னோன் சாம்பிளில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மேனுவலாக கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த எக்ஸல் ஷீட்லேயே வித்தின் 2 மினிட்ஸில் நம்மளால் இந்த கேல்குலேஷன்ஸை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த லீனியர் ரெக்ரெஷனவே மேனுவலாக எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.